கன்னியாகுமரி அருகே ஜாதி பெயரை சொல்லி மாமியார் திட்டியதாக கூறி இளம்பெண் சாலையின் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருமனை பணக்கரை பகுதியைச் சேர்ந்த அனிஷ் கரோலின் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கரோலினை அவரது மாமியார் ஜாதி பெயரை சொல்லி திட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் வீட்டின் முன்னே செல்லும் சாலையின் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கரோலினை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதுடன் அவரது மாமியாரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த ஆலந்தூர் தொகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை குழாய் அமைக்கும் பணியால் மக்கள் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் அதனை பொறுத்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் தாமு அன்பரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆலந்தூர், நங்கநல்லூர், ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல் பகுதியில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்து வரும் நிலையில் புதிய குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மக்கள் கடும் அவதியை சந்தித்து வரும் நிலையில் பணிகளை விரைவாக முடித்து 1 மாதத்திற்குள் சாலையை அமைக்க அமைச்சர் தாமு அன்பரசன் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை போலூர் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளி வாகனம் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் போலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதிக அளவில் காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பள்ளி வாகன ஓட்டுநர் தலைமறைவாக உள்ள நிலையில் போலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை கழிவுநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் இந்த குடியிருப்பில் சுமார் 20,000 பேர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் மழைநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் குடியிருப்பு பகுதியை சூழ்ந்துள்ளது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மையப்பகுதிக்குள் நுழைந்த மக்னா யானை திடீரென சாலையில் ஆக்ரோஷமாக ஓடி யானை எதிரே வந்த ஒரு காரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் இணைந்து அந்த யானையை சத்தம் எழுப்பி அங்கிருந்து விரட்ட முயன்றனர். மேலும் தொடர்ந்து கூடலூர் நகர பகுதியை ஒட்டி மக்னா யானை நடமாடி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூரில் பேருந்தில் பயணித்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொரப்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ராஜா என்பவர் அதே பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார். இவர் சேலத்தில் உள்ள தனது மாமியாரை அழைத்துக் கொண்டு அரசு பேருந்தில் வேலூர் நோக்கி பயணித்துள்ளார். இந்நிலையில் கொணவட்டம் அருகே செல்லும் போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தமிழக அரசின் டாஸ்மாக் குடோனிலிருந்து மதுபான பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு லாரி மீது மின்கம்பி உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் லாரியில் இருந்த மது பாட்டில்கள் நெருப்பில் சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பத்தூர் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் ரூபாய் 34 லட்சம் மதிப்புடைய 24,000 மது பாட்டில்கள் சேதமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசியில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடை ஒன்றில் ஒரு பிரியாணி பார்சலுக்கு மற்றொரு பிரியாணி பார்சல் என்ற ஆஃபரால் கூட்டம் அலைமோதியது. தென்காசி வாய்க்கால் பழம் பகுதியில் திறக்கப்பட்ட ஒரு பிரியாணி கடையில் போடப்பட்டு இருந்த இந்த ஆஃபர் பற்றிய தகவல் ஊரெங்கும் தீயாக பரவியது. இதனால் பிரியாணி கடையில் அதிக கூட்டம் கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்தில் போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர். இதன் பிறகு பிரியாணி பிரியர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவையை வாங்கி சென்று மகிழ்ந்தனர். நெல்லையில் சாலை விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அரசு மரியாதையுடன் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
நெல்லையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் காரில் சென்றபோது ஏற்பட்ட சாலை விபத்தில் அவரது மனைவி மூளைச்சாவடைந்தார். இந்நிலையில் சுரேஷின் மனைவி வருணாவின் உடல் உறவினர்களிடம் சம்மதத்தோடு அவரது உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வருணாவின் உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்ட மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்து உறவினர்களிடம் உடலை ஒப்படைத்தனர். வேலூரில் அடுத்தடுத்து இருவேறு பகுதியில் விபத்து நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டி வந்தவர் பைக்கை மோதியதில் பைக்கில் வந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து கொணவட்டம் நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தின் மீது சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதியதில் காரில் இருந்த 5 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்துகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாமல்லபுரம் அருகே விளக்கு திரியை எலி தட்டிவிட்டதால் நேர்ந்த தீ விபத்தில் மரக்குடில் வீடு எரிந்து நாசமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வெண்புருஷம் பகுதியில் சிவசாய் என்பவர் கேரளா பாணியில் முழுவதும் மரத்தினால் வீடு கட்டி வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் வீட்டில் வழிபாட்டிற்காக விளக்கேற்றிவிட்டு வெளியே சென்று இருக்கிறார். அந்த நேரத்தில் பெருச்சாளி ஒன்று விளக்கினை தட்டிவிட்டதில் நல்லெண்ணெய் தரையில் கொட்டி விளக்கு திரியின் நெருப்பு தரை முழுவதும் பரவி திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் வீடு முழுவதும் எரிந்து நாசமானது. அதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை விடிய விடிய சுற்றித் திரிந்ததால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கூடலூர் நகர பகுதியில் இரவில் புகுந்த மக்னா யானை காலை வரை விடிய விடிய நகர சாலையில் சுற்றித் திரிந்ததால் பொதுமக்களின் இரவு தூக்கம் பாதிக்கப்பட்டது. காலையில் வந்த வனத்துறையினர் அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலையின் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று வாகனங்களை துரத்துவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். தாளவாடி வனப்பகுதி வழியாக செல்லும் சாலையில் பைக்கில் சென்ற ஒருவரை யானை ஆக்ரோஷத்துடன் துரத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டு யானையை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஃபுட்பால் வீரர் போன்று உடையணிந்து ஊர்வலமாக வந்த விநாயகரை பலரும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் இளைஞர்கள் ஆடி விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு கரைத்தனர். சென்னை திருவொற்றியூர் கேவிக்குப்பம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற படவேட்டம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி 508 பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் மேலதாளத்துடன் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து பம்பை உடுக்கை வாத்தியங்கள் முழங்க கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.